கேசரி செய்ய எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் செஞ்ச களி மாதிரி வந்துடுது, உள்ள விட்டு ஸ்பூனை வெளியே எடுக்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த ரெசிபி பார்த்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கல்யாண வீட்டில் வைக்கிற அதே டேஸ்ட்ல ஒரு சூப்பரான கேசரி வீட்டில் சிம்பிளா செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நெய்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 நிமிஷம் போல வதக்கி இருப்பேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்ப லைட்டா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் கண்டிப்பா ஆப்ஷனல் தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் எடுத்திருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதனால அரைணுன்றதுக்காக கொஞ்சமா சுகர் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையுமே சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு 2 டிராப் சேர்த்துக்கோங்க. கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கோங்க. இப்போ கை விடாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி திக்கா வரும் பாத்தீங்களா? அந்த டைம்ல நம்ம 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் இருகுனாப்ல ஆகும். அதுல நல்லா திக்கா வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. மத்த என்னன்னா ஸ்மெல் வரும். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சைட்ல இந்த மாதிரி எண்ணெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒட்டாம நல்ல தளத்தலன்னு வந்திருக்கும். இவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி வீட்லயே ரெடி ஆயிருச்சு. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.